ஓம் ஜீவத்வ ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. ஜன்ம மிருத்யு விஹீனாசௌ பரமாத்மா நிரம்சகः ஜீவரூபேண தேஹேஸ்மின் விஷ்டோ வேதாந்த பாஸ்கரः. அத்ய தினாங்கः ஜூலை மாसे प्रथमदिनः. अद्य दिनस्य विषयः अत्र दृश्यमानोऽपि अयमेव. ஐதரேய உபனிஷத் 1:3-12 இதில் இடம்பெறுகின்ற இந்த ஸ்ருதி வாக்கியத்தை இன்று பார்ப்போம். ச ஏதமேவ சீமானம் விதார்ய ஏதயா துவாரா பிராபத்யத. ஆத்மா ஏதமேவ சீமானம் விதார்ய ஏதயா துவாரா இமம் தேகம் பிராவிஷத் என்ற ஸ்ருதி வாக்கியம். இதற்கு என்ன அர்த்தம்? காரிய காரண சங்காதமிமம் சிருஷ்ட்வா ததஹ பரமாத்மா கதமஹம் இமம் சங்காதம் பிரவிஷாணி இதி சிந்தித்தவான். காரியகரண சங்காதமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை படைத்தபடி பரமாத்மா சிந்தித்தார், இந்த உடம்புக்குள் நான் எப்படி நுழைவது என்று. பரமாத்மா நாம ஸ்வதந்திரஹா மகாராஜா இவ பூபதிஹி ஆத்மனே மகாபிரசாதம் நிர்மாப்ய ராஜத்வாரேன பிரசாதம் ஸ்வானந்தம் பிரவிஷதிகளோ. பரமாத்மா ஒரு ராஜாவுக்கு ஒப்பிட்டபடி பார்த்தோமேயானால் அவர் தன் இஷ்டத்துக்கு இந்த பூபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு பெரிய இடத்தை நிர்மாணம் செய்து அதில் ராஜத்வாரத்தின் மூலமாக உள்ளே நுழைவார் அல்லவா. ததைவ பரமாத்மா அபி இமம் தேகம் சீம்னா பிராவிஷத்து கில. அதேபோல் பரமாத்மா ஆனவர் இந்த தேகத்தில் தலையில் இருக்கக்கூடிய ரந்திரத்தின் மூலமாக உள்ளே நுழைகிறார். பரமாத்மனி அசதி அஸ்ய ஜடஸ்ய தேகஸ்ய கிம் வா மௌல்யம். ஆத்மா பாவே அயம் சங்காதः தேக விஹீனாதேவ மந்திரவத் குரு ரஹித மடவத் ராஜ விஹீன ராஜ்யவச் ஜீர்ணஹ நஷ்டோ பவதி. இந்த உடம்பில் பரமாத்மா நுழைவதனுடைய வேல்யூ என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன என்று கேட்டால், ஆத்மா இல்லாத இந்த தேகத்தில் பரமாத்மா நுழைவது எவ்வாறென்றால், தேவன் அதாவது தேவர்களுடைய மூர்த்தியோ சாநித்தியமோ இல்லாத ஒரு கோவிலுக்குள் நுழைவதை போல இருப்பதை போல, அதாவது பரமாத்மா இல்லாத இந்த தேகத்தினுடைய என்னதான் வேல்யூ என்று கேட்டால், தேவன் இல்லாத கோவிலை போலே, குரு இல்லாத ஒரு மடம் போலே, ராஜா இல்லாத ஒரு நாட்டை போலே அவைகள் எல்லாம் நஷ்டமாகிவிடும். அதே போல் அத்தஹ கதமகம் பிரவிஷாணி இது சக ஆலோசயத்து. இப்படி இவ்வளவு தூரம் சிருஷ்டியில் படைத்து அதில் மிக மிக துல்லியமாக காரியகரண சங்காத்தமாக இந்த உடம்பை படைத்து அதை வீணாக்காமல் இருப்பதற்கு நான் இதற்குள் எவ்வாறு எது மூலமாக நுழைய வேண்டும் என்று சிந்தித்தாராம். தேகமிமம் பிரவேஷ்டும் பாதஹா சீமாச்ச இது துவாரத்வயம் அஸ்தி. அதாவது இந்த உடம்பிற்குள் நுழைவதற்கு 2 பிளவுகள் இருக்கின்றன. ஆத்மா ஹி பிரதானஹா முக்கியஹா ச தஸ்மாத் சீமானம் வித்வா தத்வாரா இமம் தேகம் பரமாத்மா பிரவிஷ்டவான். கால்கள் மூலமாக நுழையலாம், இல்லது தலை மூலமாக நுழையலாம். ஆத்மாதான் பிரதானமாக இருப்பதனால் அவர் பரமாத்மா தலை மூலமாக உள்ளே நுழைந்தார். அயமேவ ஆத்மா அஸ்மின் தேஹே உபாதி சம்பந்தேன ஜீவத்வேன சம்சாரித்வேன ச அவபாசதே. இந்த உள்ளே நுழைந்த பரமாத்மாவே தான்
தேகத்தில் உட்கொண்டபடி உபாதி உடையவனாகவோ ஜீவாவாகவோ சம்சாரத்தை அனுபவிப்பவனாகவோ இருக்கிறது தோன்றுகிறது. உபாதி சம்பந்த பரித்யாகே அயம் ஜீவஹா பரமாத்மைவ பவதி. இந்த தேக சம்பந்தம் என்ற ஒரு விஷயத்தை அறிவில் விளக்கி விட்டோமே ஆனால் ஜீவாத்மாவேதான் பரமாத்மாவாக இருக்கிறார். இதுதான் அனுப்பிரவேச ஸ்ருதியினுடைய ரகசியம். ஓம் ஜீவத்வ ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹா.